ஹாய், ஹலோ 10th பசங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 30 நாள், 20 நாள், 10 நாள்ன்னு சொல்லிட்டு கடைசியில 7 நாள்ல வந்து நிக்கிறோம். இன்னும் 10 நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. கரெக்ட்டா படிக்க ஆரம்பிச்சிடணும். "படிச்சா மட்டும் போதுமா மேம்?" அப்படின்னு கேட்டா, படிச்சா மட்டும் பத்தாது. எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னென்னலாம் மேம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் குடுக்க போறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அத ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்ல அஃபிஷியலா குடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஆன்சர் கீ அந்த ஆன்சர் கீ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? எப்படி எழுதணும்? எப்படி எழுதுனா எத்தன மார்க் போடுவாங்க? எதுக்கு எத்தன மார்க் கிடைக்கும்? முன்னுரை எழுதணுமா? முடிவுரை எழுதணுமா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்ல பார்த்துக்கணும். ஏன்னா, இத இத ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டான மார்க் கிடைக்கும். சரியா? நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இது வந்து கவர்மெண்ட்ல அஃபிஷியலா குடுத்துருக்குதுப்பா. கவர்மெண்ட்ல குடுத்துருக்கிறது தான் இது. ஓகேவா? இதுல பாருங்க. நீல மற்றும் கருப்பு மையினால் எழுதப்பட்டுள்ள விடைகள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளூ கலர், பிளாக் கலர் இதுல எழுதினா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதிப்பீடு செய்வாங்களாம். மத்த எந்த கலர்ல எழுதினாலும் மதிப்பீடு செய்ய மாட்டாங்க. அதாவது கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு மதிப்பெண் வினாவிற்கு பொருத்தமான விடை மற்றும் குறியீடுடன் விடையளித்தால் மட்டும் மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னா, ஆப்ஷனோட சேர்த்து தான் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? இங்க பாருங்க. இது வந்து அவங்க குடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் அப்படின்னா, அதுல பாருங்க ஆப்ஷனா? ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்ஸரா இருந்திருக்கு. அதனால ஆப்ஷன் போட்டு பாடல் கேட்டவர் அதோடைய ஆன்சர் இருக்குல்ல, அந்த ஆன்சர எடுத்து எழுதுறாங்க. இப்படி எழுதினா மட்டும் தான் என்ன குடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 மார்க் குடுக்க சொல்லியிருக்காங்க. இப்படி எழுதினா மட்டும் தான் 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்கப்பா. 2வது கேள்வி பாருங்க. 2வது கேள்விக்கு அதே மாதிரி ஆப்ஷன். ஆப்ஷன் போட்டு உவமை தொகை அப்படின்னு குடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணணும், 1 மார்க் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல அஃபிஷியல் ஆன்சர் கீழ இதுதான்ப்பா குடுத்துருக்காங்க. நம்ம எழுத போறதும் இப்படிதான் எழுதணும். சரியா? வெறும் ஆன்ஸர மட்டும் எழுதவும் கூடாது. வெறும் ஆப்ஷன மட்டும் எழுதக்கூடாது. 2த்தையும் சேர்த்து தான் எழுதணும். சேர்த்து எழுதினா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 மார்க் போடுவாங்க. சரியா? 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி மேம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மட்டுமே 15 கொஸ்டின் இருக்குல்ல 1 மார்க்ல. அதனால 1 மார்க் கொஸ்டின தெளிவா படிச்சுக்கணும்ப்பா. 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி. 2 மார்க் கொஸ்டின்லாம் எப்படி மேம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 21வது கொஸ்டின் இருக்குல்ல, 2 மார்க்ல 21வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இத வந்து கண்டிப்பாக, கட்டாயமாக விடையளிக்கணும். எது அப்படின்னா 21வது கொஸ்டின் வந்து கட்டாயமா விடையளிக்கணும். இது ஒண்ணு கட்டாயமா விடையளிக்கணும்னு சொல்லுவாங்கப்பா. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, செய்யுள் கொஸ்டின் ஒண்ணு இருக்கும். அந்த கொஸ்டினும் கட்டாயமா விடையளிக்கணும். சரியா? இங்க பாருங்க 16வது கொஸ்டினுக்கு பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாமாம். இதுக்கு கரெக்டான அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை கரெக்டா எழுதியிருந்தீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின்ல 2 பாயிண்ட் எழுதினாலே போதும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்ப மட்டும்தான் இதுல 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, இங்க பாருங்க. தமிழறிஞர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் பல் பல் மருத்துவத்தில் சிறப்பு சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே. இதெல்லாம் வந்து அஃபிஷியலா கவர்மெண்ட்ல கொடுத்த ஆன்சர் கீப்பா. இப்படி இருந்தால் தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபுல் மார்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா, இதுக்கு பொருத்தமா ஒரு விடை இருக்கா, அப்ப அதுக்கு வந்து ஃபுல் மார்க் போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது பாருங்க 17வது கொஸ்டின். 17வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொருத்தமான விடை எழுதிய பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஓகேவா? இது வந்து வினா கொஸ்டின் மார்க் போட்டு எழுதுவோம்ல, அந்த கொஸ்டின்பா. இதற்கு அதாவது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அந்த மாதிரி கொஸ்டின். அதுக்கு வந்து நம்ம தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒன்று எழுதினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. 2வது ஆன்னு போட்டு இன்னொன்று எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க். 2த்துக்கும் சேர்த்து 2 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. 18வது கேள்வி. ஓகே. 18வது கேள்வியில பாருங்க 2 பாயிண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குருவினாக்களுக்கெல்லாம் 2 பாயிண்ட் எழுதினா போதும். கரெக்ட்டா 2 மார்க் குடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க் குடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க் குடுத்துருக்காங்க. சரியா? 19வது கேள்வி பாருங்க. இதுலயும் அப்படிதான். 2 பாயிண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னா 2 மார்க் குடுத்துடுறாங்கப்பா. 20வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இதுல 2 2 எழுதியிருப்பின், அதாவது ஏதாச்சும் 2 முழக்கம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 2 மார்க் குடுத்துடுறாங்க. இதெல்லாம் 2024ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல எப்படி திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஆன்சர் கீ இருக்குல்லப்பா, அந்த கொஸ்டின்ஸ் தான் இது. இதுல எனி டூ 2 மட்டும் எழுதியிருந்தோம் அப்படின்னாலே போதும். 2 மார்க் குடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த 21வது கேள்வி வந்து கட்டாய கேள்வி இல்லையா? இது வந்து என்னன்னா, திருக்குறள் குடுத்துருக்காங்கப்பா கட்டாய கேள்வியில.
இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அட்டன் பண்ணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுலேயே வந்து பிரிவு 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏதாச்சும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணுமா, 5 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் விடையளிக்கணும். 5க்கு வந்து என்னது 2 மார்க் கொடுத்துருக்காங்கப்பா. 2 மார்க் கொஸ்டின் இதுவும். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, மொழிபெயர்ச்சி இருக்குல்ல, பின்னாடி இருக்கும்ல மொழிபெயர்ச்சி, இலக்கண கொஸ்டின்ஸ், இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். சரியா? இதில் கேட்டிருக்க கேள்விக்கு 2 இது வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கு 1 மார்க்கு, ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு 1 மார்க்கு, செகண்ட் உள்ளதுக்கு 1 மார்க், மொத்தம் சேர்த்து 2 மார்க் அப்படி கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 23வது கொஸ்டினுக்கு 23வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 2 இது வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, பொருத்தமான விடை இருந்துச்சுன்னா, அதாவது 2 கேள்வியாக கேட்டிருப்பாங்கப்பா. பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். இதுக்கு கரெக்டான பொருத்தமான விடை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் உள்ளது ஆண் போட்டிருக்குல்ல, அதுக்கு வந்து 1 மார்க்கு, செகண்ட் உள்ளதுக்கு 1 மார்க், ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன அப்படின்னா 2 மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. 24வது கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. என்னன்னா பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கப்பா, இலக்கணத்தில் பகுபத உறுப்பிலக்கணம் அதில் பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா மட்டுமே 1 மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. அப்போ உங்களுக்கு மற்ற விஷயம் தெரியல அப்படின்னா கூட இதை அழகாக வந்து பிரித்து எழுதிட்டிங்கன்னா மட்டுமே 1 மார்க் கொடுத்துருவாங்க. இது மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து 1 மார்க். சரியா? ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அது தெரியல அப்படின்னா இதை பிரித்து வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா கூட 1 மார்க் கொடுத்துருவாங்க. இப்படி தான் எழுதணும்ப்பா. கண்டிப்பாக குருவினாக்கள் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கும். அதில் ஆன்னு சொல்லிட்டு 2 இது வச்சு கேட்டாங்க அப்படின்னா 2த்துக்குமே ஆண் போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதணும், ஆண் போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதணும். சரியா? அதுக்கடுத்து 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டின்மே வந்து என்ன அப்படின்னா 2 இது வச்சு கேட்டிருப்பாங்கல்ல, ஆ வச்சு கேட்டிருக்க கொஸ்டின்ப்பா. அதுக்கான ஆன்சர் பண்ணணும். இதுக்கு 1 மார்க்கு, இது 1 மார்க். ஓகேவா? 2 இது வச்சு கேட்குறாங்க அப்படின்னா 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும், 2த்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருந்தா மட்டும் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து இது வந்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு, இது வந்து மற்றவங்க யாரும் இதை அட்டன் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்தது 26வது கேள்வி. 26வது கேள்வியில் பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாமாப்பா. பொருத்தமா கரெக்டான ஆன்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து முழு மதிப்பெண் வழங்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மன்னன் சுவைக்காத இளநீர் உண்டோ, இதுக்கு வந்து விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ப்பா. மன்னன் சுவைக்காத இளநீர் உண்டோ, விடுமுறை நாள் கண்டு மகிழாத மாணவர் உண்டோ, அந்த மாதிரி கொஸ்டின்ப்பா. 2த்துக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க, 2 மார்க். கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் எழுதணும், இப்படி எழுதினா மட்டும்தான்ப்பா மார்க் போடுவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று எழுதணும்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆவனாலாம் போட்டு எழுதணும். சும்மா நீங்கள் 1 2 இப்படிலாம் போட்டு எழுதாதீங்கப்பா. கொஸ்டின் அதுக்கானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போட்டு தான் எழுதணும். சரியா? 27வது கொஸ்டின் பாருங்க. 27வது கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். ரெண்டுமே அடுத்தது கேட்பாங்கப்பா. 2 பாயிண்ட் எழுதியிருக்காங்க, 2த்துக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 28வது கொஸ்டின் பாருங்கப்பா. 28வது கொஸ்டினுக்கு பிரிச்சா என்ன பொருள் தரும், சேர்த்தா என்ன பொருள் தரும், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ப்பா. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அதில் வரும்ல அந்த கொஸ்டின். வேங்கை அதுக்கு வந்து மரம் சொல்லியிருக்காங்கல்ல, இது தனிமொழியில் சொல்லியிருக்காங்களா, அப்போ அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்கப்பா. இதுக்கடுத்து பாருங்க, வேம் கூட்டல் கை, வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வருவது பொதுமொழி. இந்த மாதிரி கண்டிப்பாக எழுதணும்ப்பா. இந்த மாதிரி கண்டிப்பாக எழுதணும். இப்படி எழுதினாதான் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே உள்ளதுக்கு 1 மார்க், தனிமொழி எழுதினா அதுக்கு 1 மார்க்கு, தொடர்மொழி எழுதினா 1 மார்க், இப்படி தான்ப்பா கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அஃபிஷியலாக ஆன்சர் கீழே வந்து இப்படி தான் திருத்துவாங்க. சரியா? உங்கள் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை வந்து இப்படி தான் கொண்டு போய் திருத்துவாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, பகுதி 3. பகுதி 3ல் வந்து இது பாருங்க, 3 மார்க் கொஸ்டின்ப்பா. 3 மார்க்கு கேள்வியில் 2 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணும். சரியா? 3 மார்க் கேள்வியில் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணும். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருத்தமான கருத்துக்களை ஏதேனும் 3 இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாமா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பாயிண்ட் போட்டு எழுதினீங்கனாலே போதும். 3 மார்க் கொஸ்டின்னா 3 பாயிண்ட் போட்டு எழுதினாலே போதும். நாங்கள் வந்து 3 மார்க் கொடுத்துருவோம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, அப்போ நாங்கள் 3 மார்க் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, 30வது கேள்வி. இதில் வந்து 3 இது ஏபிசி நம்ம வச்சு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இ வச்சு கேட்டிருக்காங்க. அந்த 3த்துக்குமே ஒவ்வொரு மார்க்கு சேர்த்து மொத்தம் 3 மார்க்குப்பா. 3த்துக்கு ஒவ்வொரு மார்க்கு சேர்த்து 3 மார்க் கொடுக்குறாங்கப்பா. சரியா? இதெல்லாம் இலக்கண கொஸ்டின்ப்பா. அதுக்கடுத்து பாருங்க, 31வது கொஸ்டினுக்கு பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கப்படுமா. கரெக்டான ஆன்சர் அதுக்கு எழுதியிருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக என்ன கொடுத்துருவாங்க, 3 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. அதுக்கடுத்து 32வது கேள்வி பார்ப்போம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் அதில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பிரிவு 2. அதுலேயே வந்து 3 மார்க்லேயே வந்து பிரிவு 2. இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா
2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுப்பா. 3 மார்க்கில் பிரிவு 2ல் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும். என்ன அப்படின்னா, நான் உயிர் பிழைப்பதற்கும் வழி அறியேன். இதுவும் அப்படிதான். 3 கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. இந்த கொஸ்டினும் அப்படிதான். 3 கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ இதில் என்ன தெரியுது? குருவினாக்கள் குருவினாக்களுக்கு 2 பாயிண்ட் போட்டு எழுதணும். சிறுவினாக்கள் அப்படின்னா கண்டிப்பாக 3 பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகேவா? 3 மதிப்பெண் கேள்விக்கு 3 பாயிண்ட் இருக்கணும். 2 மதிப்பெண் கேள்விக்கு 2 பாயிண்ட் இருக்கணும். சரியா? 3 கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்க. விடை எழுத முயற்சி செய்திருப்பின் முழு மதிப்பெண் வழங்கப்படுமா? ஏதாச்சும் அவங்க வந்து விடை எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தாங்க அப்படின்னாலுமே வந்து இதுக்கு என்னது 3 மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. அதுக்கடுத்து பாருங்க 34வது கொஸ்டின் வந்து செய்யுள்பா. செய்யுள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும். அல்லது கொஸ்டினில் கேட்பாங்க இது அல்லது அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது 2 செய்யுள் கொடுத்து 2ல் ஏதாவது ஒரு செய்யுள் எழுத மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. அப்போ தான் பிரிவு 3 பாருங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும். ஏதாச்சும் 2 கொஸ்டினுக்கு மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சுருக்கமாக விடையளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, இது எல்லாமே வந்து இலக்கண கொஸ்டின்ஸ். சரியா? 3 மார்க் கேள்விகள். அதில் வந்து 2 கேள்வி அட்டன் பண்ணாலே போதும். சரியா? 35வது கேள்வி பாருங்க. இதில் இது 2த்துக்கும் சேர்த்து 1.5 மார்க்குப்பா. 3 மார்க்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் உள்ள 2 பாயிண்ட்டுக்கு சேர்த்து வந்து 1.5 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 பாயிண்ட்டுக்கு சேர்த்து 1.5 மார்க். மொத்தமாக சேர்த்து எத்தனை? மொத்தமாக சேர்த்து 3 மார்க் அப்படிதான்ப்பா கொடுப்பாங்க. அதனால கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து கரெக்டாக எழுதுங்க. அப்புறம் அணி கேட்டிருக்காங்கப்பா. அணி கேட்டிருக்காங்க. சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா அது என்ன அணி அப்படின்னு எழுதிங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. அந்த அணியோடைய விளக்கம் எழுதிங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதோடைய பொருள் சான்றுக்கான விளக்கம் எழுதிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. மொத்தம் 3 மார்க். சரியா? அடுத்த கேள்வி 37ல் பாருங்க. கண்டிப்பாக அணி கொஸ்டின் ஒன்று இருக்கும்ப்பா. அந்த பகுதி 3 இருக்குல்ல, அந்த பகுதி 3ல் 3 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக அணி கொஸ்டின் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அலகிடுதல் கொஸ்டின் ஒன்று இருக்கும். இது 2 கொஸ்டினை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். வேறு அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் ஆப்ஷனில் விட்டுக்கலாம். அந்த 2 கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து இதில் அட்டன் பண்ணிடலாம். சரியா? இது எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக வீடியோ போடுவோம்ப்பா. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி அதை படிச்சுக்கோங்க. அதை படிச்சிங்கனாலே போதும். சரியா? எல்லாத்தையும் கடந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. எது தேவையோ அதை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக கரெக்டான மார்க் வாங்கிடலாம். சரியா? அலகிடுதல் இருக்குல்லப்பா. அலகிடுதலில் இந்த மாதிரி பிரிச்சிங்க, சீராக பிரிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. சீருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அசை இருக்குல்லப்பா, இந்த மாதிரி அசையா நேர் நேர் நிறை நேர் இந்த மாதிரி அசையாக பிரிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு, சீருக்கு 1 மார்க்கு. வாய்ப்பாடு இருக்குல்ல, தேமா புளிமா கருவிலம் கூவிலம் சொல்லிட்டு இந்த வாய்ப்பாடுக்கு 1 மார்க். மொத்தமாக சேர்த்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? கடைசியில் வரதுல நாள் அப்படிங்கிறத எழுதணும். கண்டிப்பாக இதை வந்து சொல்லி தான் முடிக்கணும். சரியா? அது வந்து எழுதாமல் இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பகுதி 4 பாருங்கப்பா. பகுதி 4 வந்து 5 மார்க் கொஸ்டின்ப்பா. பகுதி 4 வந்து 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக லைவ் போடுவோம், வீடியோஸ் போடுவோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து 100க்கு 90க்கு மேலே எடுத்துடலாம். சரியா? 90க்கு மேலே எடுத்துடலாம். அதை ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதிலே சென்டம் அடிச்சிடலாம்ப்பா. கன்ஃபார்ம் சொல்கிறேன். அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே போதும், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், தமிழர் மருத்துவமுறையா? கொஸ்டின் கேட்டதில் 2 இதாக வச்சு கேட்டிருப்பாங்கப்பா. தமிழர் மருத்துவமனை மற்றும் நவீன மருத்துவமுறை பற்றி கேட்டிருப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், தமிழர் மருத்துவமுறை பற்றி எழுதுனாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டினில் அதுக்கு 2.5 மார்க். சரியா? 2 தான் கேட்பாங்கல்ல. இந்த தமிழர் மருத்துவமனை மற்றும் நவீன மருத்துவமனை பற்றி எழுதுக அந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தமிழர் மருத்துவமனை பற்றி எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு 2.5 மார்க்கு. நவீன மருத்துவமுறை பற்றி எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு 2.5 மார்க்கு. பொருத்தமான கருத்துக்கள் எழுதிவிப்பின் முழு மதிப்பெண். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு பொருத்தமாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து முழு மதிப்பெண்ப்பா. இங்கே பாருங்க 38ல் இது ஆ அப்படின்னா அந்த ஆன்னு போட்டு எழுதணும். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, அதே 38ல் ஆவணா கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்னா அல்லது கொஸ்டினில் வச்சு கேட்பாங்க. சரியா? இது 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணும். இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க. இந்த கொஸ்டினும் பொருத்தமான மதிப்பெண் இது கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்கப்பா. 1 2 1 1 இப்படி தான் பிரிப்பாங்க. சரியா? இப்படி தான் இந்த 5 மார்க் கொஸ்டினுக்குலாம் கொடுப்பாங்க. கிடைத்ததற்குரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு பெரியாரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். சரியா? இது வந்து இந்த மாதிரி எழுதுறோம்ல, இதுக்கு 1 மார்க்கு, அதுடைய விளக்கத்துக்கு 2 மார்க்கு, அதுடைய பொருளுக்கு 1 மார்க்கு, இந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, கடிதம்.
கடிதத்துல என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, கடிதத்துல பாருங்க, கண்டிப்பா வந்து இடம் இடம் வந்து எழுதணும் கடிதத்துல. நாள் எழுதணும். இது 2மே எந்த பக்கம் எழுதியிருக்கணும் அப்படின்னா, வலது பக்கம் எழுதியிருக்கணுமா. பாருங்க, அப்படி எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து 1/2 மார்க் குடுக்குறாங்கப்பா. வலது பக்கத்துல கரெக்ட்டா எழுதியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 1/2 மார்க் குடுக்குறாங்க. அதே மாரி விழித்தல் அப்படின்னா என்னது? ஐயா, அம்மையீர் இதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் போட்டு எழுதினீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 1/2 மார்க்குப்பா. சரியா? இதெல்லாம் போட்டு எழுதினீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 1/2 மார்க்கு. கடித செய்தி இருக்குல்லப்பா, கடிதத்துடைய செய்தி, அந்த செய்தி வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 2 மார்க்கு. இப்படிக்கு, ஒப்பம் இதெல்லாம் போட்டு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 1 மார்க். சரியா? அப்பதான் உரைமேல் முகவரி இருக்குல்ல, இது எழுதியிருந்தீங்கன்னா, இதுக்கு 1 மார்க். இவங்க இந்த ஃபார்மேட் தான் வச்சிருக்காங்க. இந்த ஃபார்மேட் படி எழுதினீங்கன்னா மட்டும் தான் ஃபுல் மார்க் போடுவாங்க. சரியா? இதுல ஏதாச்சும் ஒண்ணு விட்டீங்கன்னா கூட 1 மார்க் வந்து மைனஸ் ஆயிடும்பா. சரியா? ஏதாச்சும் ஒண்ணு விட்டீங்கன்னா கூட, அதுக்கானது இங்க பாருங்க, அதுக்கானது கிடைக்காது. உரைமேல் முகவரிய விட்டுட்டீங்கன்னா 1 மார்க் போயிடும். இதுவே வந்து இடம், நாள விட்டுட்டீங்க அப்படின்னா 1/2 மார்க் போயிடும். சரியா? அதனால பார்த்து கவனமா இதுல என்னென்ன கேட்குறாங்க கடிதம்லாம் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாரி தான் எழுதணும். சரியா? கரெக்ட்டா வந்து இத மறந்துறாதீங்கப்பா. 39ல ஆவா, இல்ல ஆவண்ணாவா அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. சரியா? அத வச்சு தான் நம்ம வந்து எழுதுற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கப்பா, நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். அதேதான். கடிதத்துல அனுப்புனது எழுதினீங்க. அனுப்புனது எழுதியிருக்கீங்க அது அப்படின்னா, அதுக்கு வந்து 1/2 மார்க். இதுவே பெறுநர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பெறுநருக்கு 1/2 மார்க். விழித்தல் பொருள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு 1/2 மார்க். கடித செய்திக்கு வந்து 2 மார்க். எப்போதுமே வந்து கடித செய்தி இருக்குல்லப்பா, அந்த கடித செய்திக்கு வந்து 1/2 மார்க் வந்து எப்போதுமே குடுத்துருவாங்க. சரியா? கடித செய்திக்கு 2 மார்க் குடுத்துருவாங்கப்பா. கடித செய்திக்கு 2 மார்க்கு. முடிவு, ஒப்பம் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா 1/2 மார்க். சரியா? அப்புறம் இடம், நாள் இதுக்கு வந்து 1/2 மார்க். கடைசியில உரைமேல் முகவரி இதுக்கு வந்து 1/2 மார்க் போட்டு ஃபுல்லா முடிச்சுருவாங்க. சரியா? ஃபுல் மார்க்குமே குடுத்துருவாங்க. இப்படி எழுதினீங்க அப்படின்னா, அதுக்கானது ஃபுல் மார்க்கும் கிடைச்சிரும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க 40. காட்சிக்கு ஏற்ற பொருத்தமான கவிதை எழுதி பின். அந்த இது குடுத்துருப்பாங்க, படம் குடுத்து கேட்பாங்கல்ல, அதுக்கு தேவையான கவிதை தான் எழுதணும். நீங்க பாட்டுக்கு கதை எழுதாதீங்க. அந்த இடத்துல வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, கவிதை தான் எழுதணும். கவிதை எழுதிருந்தீங்கன்னா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, 5 மார்க் குடுப்பாங்கப்பா. அதுக்கான கவிதை எழுதினீங்கன்னா மட்டும் தான் 5 மார்க் குடுப்பாங்க. சரியா? நல்லா வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்கப்பா. தப்பா பண்ணிறாதீங்க. ஏதாவது கதைகள் மாரி எழுதாதீங்க. கவிதை தான் எழுதணும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, 41வது கேள்வி. மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவம் இருக்குல்ல, படிவம்லாம் வந்து நீங்க எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க பாருங்கப்பா. மாணவ, மாணவியர் பெயர். பெயர் வந்து என்ன? அப்புறம் வந்து தேதி, பிறந்தநாள் தேதி ஏதாச்சும் ஒரு தேதி போடுங்க. தேசிய இனம் இந்தியன் அப்படிங்கிறது. பெற்றோர் பாதுகாவலரோட பேரு. தமிழ்வேந்தன் இந்த மாதிரி இது எல்லாமே. வீட்டு முகவரி, இறுதியா படிச்சு முடிச்சது, பயின்ற மொழி என்னென்ன, பெற்ற மதிப்பெண் என்னென்ன, இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி என்ன, இது எல்லாமே போட்டீங்கன்னா தான் என்னது 2 1/2 மார்க் குடுப்பாங்க. சரியா? இது ஃபுல்லாத்துக்கும் 2 1/2 மார்க் குடுப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க, தேர்வுடைய பெயர் என்ன, பதிவெண் என்ன, பாடங்களுக்கான மதிப்பெண், மொத்த மதிப்பெண், மாற்றுதல் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா, தாய்மொழி, ஓகே, சேர விரும்பும் பாடப்பிரிவு, மாணவ மாணவியின் கையெழுத்து. இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு 2 1/2 மார்க். மொத்தம் சேர்த்து 5 மார்க் குடுப்பாங்க. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க 42வது கேள்வி. 42வது கேள்வி பாருங்க. செய்ய வேண்டுவன என்னென்ன? அறங்கள், நன்மைகள் இந்த மாதிரி போட்டு 2 பாக்ஸ் போட்டு இது 2த்தையும் எழுதினீங்கன்னா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு 1 மார்க். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் குடுக்குறாங்கப்பா. மொத்தம் 5 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் 5 மார்க் குடுத்துருவாங்க. சரியா? 5 பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் 5 மார்க். சரியா? இப்படிதான் எழுதணும். செய்ய வேண்டுவன, அதுல அறங்கள் மற்றும் நன்மைகள் அப்படின்னு போட்டு இப்படி எழுதணும். பொருத்தமான அறங்களும் அதற்கேற்ற நன்மைகளும் இடம் பெற்றிருப்பின் மதிப்பெண் வழங்கலாமா. பொருத்தமான அறம் அதுக்கு ஏத்த மாதிரி நன்மைகள் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஃபுல் மார்க் குடுத்துருவாங்க. ஆனா உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா 5 தான் நீங்க எழுதணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது. ஓகேப்பா. பொருத்தமானது குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கான மார்க் வந்து குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 42வது கேள்வி. மொழிபெயர்ப்பு இருக்குல்லப்பா, மொழிபெயர்ப்புல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க். மொழிபெயர்ப்பு எழுதும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க் போட்டு தான் மொத்தமா என்ன குடுக்குறாங்க, 5 மார்க் குடுப்பாங்கப்பா. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க் குடுக்கணும். சரியா? அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கரெக்ட்டா எழுதுங்க. செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான கேள்விய வந்து நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணக்கூடாது.
அது யார் அட்டன் பண்ணுமோ அவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க, மற்றவங்க அட்டன் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்தது பாருங்க, பகுதி 4. பகுதி 4ல் மதிப்பெண் 24 24 மார்க்குப்பா. இதுக்கு அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடை எழுதுக. இதான் வந்து என்னது, 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க்கு கேள்விப்பா இது. 8 மதிப்பெண்ணுக்கான கேள்வி. சரியா? 3 கேள்வி வந்து நம்ம அட்டன் பண்ணணும். இது வந்து அல்லது கேள்வியில் இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று வந்து ஆப்ஷன் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? 43க்கு பாருங்க, செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, முன்னுரை முடிவுரை இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டாக வந்து முன்னுரை முடிவுரை இதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டால் தான் என்ன பண்ணுவாங்க, முன்னுரை முடிவுரைக்கு எப்போதுமே 6.5 மார்க்குப்பா. முன்னுரையும் முடிவுரையும் சேர்த்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக வந்து முன்னுரை முடிவுரை 2மே எழுதணும். செயற்கை நுண்ணறிவு இடையில வந்து சப்ஹெட்டிங்ஸ் ஒரு என்ன பண்ணணும், 4லேருந்து ஒரு 5 சப்ஹெட்டிங் போடணும்ப்பா. அப்படி சப்டாபிக் போட்டிங்கன்னா தான் ஒன்றுக்கு 2 மார்க்கு 1 மார்க் இந்த மாதிரி கொடுத்து மொத்தமாக வந்து 8 மார்க் கொடுப்பாங்கப்பா. சரியா? 4லேருந்து 5 சப்டாபிக் போடணும். அப்புறம் இன்னும் என்ன போடணும் அப்படின்னா, குறிப்பு சட்டகம் இருக்குல்ல, அதுவும் கண்டிப்பாக போடணும். சரியா? குறிப்பு சட்டகம் போடணும். அல்லது கொஸ்டின் பாருங்க, 43 தன் வரலாறு. தன் வரலாறு அப்படின்னாக்க, தன் வரலாறுக்கு பாருங்க, அறிஞர், சான்றோர், புகழ்பெற்ற சாதனையாளர்கள் பற்றிய முகவுரை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? அப்புறம் வந்து அறிஞருடைய அந்த அறிஞர், சான்றோர் இவங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்து வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 6 மார்க்கு, மொத்தம் 8 மார்க் அப்படி கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து 44வது கொஸ்டின் வந்து ஒரு கதைப்பா. முன்னுரை முடிவுரைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். கதையெல்லாம் எழுதினீங்க அப்படின்னா கதை மாந்தர்கள் போட மறக்காதீங்க. சரியா? கண்டிப்பாக கதையெல்லாம் எழுதிங்கன்னா கதை மாந்தர்கள் போடணும். முன்னுரை எழுதணும், முடிவுரை எழுதணும், கதை மாந்தர்கள் எழுதணும். இடையில வந்து ஒரு மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர்கள் இருக்காங்கல்ல, அந்த கதை மாந்தர்களாக எழுதணும். அதெல்லாம் எழுதினாதான் மார்க் கொடுப்பாங்க. முன்னுரைக்கு பாருங்க, இந்த மாதிரி கதைகளில் வந்து என்ன வருது அப்படின்னா, முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்கப்பா. 2த்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்க. இது 2க்கும் ஒன்று ஒன்று உள்ள விலை சப்ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த கதை மாந்தர்கள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து பேலன்ஸ் மார்க் வந்துடும். சரியா? மொத்தம் வந்து 8 மார்க்குப்பா. இந்த கொஸ்டினுக்கு மொத்தம் 8 மார்க். பொருத்தமான விடை எழுதியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது இன்னொன்று, ராமானுஜருடைய நாடகம் வெளிப்படுத்தும் மனிதநேயம். இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து குறிப்பு சட்டகம் போடணும்ப்பா. குறிப்பு சட்டகம் போடாமல் எழுதக்கூடாது. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, இதுக்கும் பாருங்க, முன்னுரை முடிவுரை எழுதியிருக்காங்களா, இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 சப்ஹெட்டிங் கண்டிப்பாக போடணும். சப்டாபிக்லாம் போட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க் வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, முன்னுரை முடிவுரைக்கெல்லாம் இந்த கொஸ்டினுக்குலாம் பாருங்க ஆஃப் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 2த்துக்கும் சேர்த்து 1 மார்க் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்கப்பா. அதில் உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? கரெக்டாக வந்து கதை மாந்தர்கள்லாம் போடுங்கப்பா. கதை மாந்தர்கள் போடாமல் இருக்காதீங்க. அதுக்கடுத்து பாருங்க, 45வது கேள்வி, நூலுக்கான மதிப்புரையும் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ வந்து அதுல இருந்து அந்த நூலுடைய தலைப்பு எழுதணுமா, அந்த நூலுக்கான மைய பொருள் எழுதணுமா, மொழி நடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலுடைய நயம், நூலுடைய கட்டமைப்பு, சிறப்பு கூறு, நூல் ஆசிரியர், இது எல்லாமே எழுதணும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்கப்பா. கொடுத்து தான் மொத்தமாக 8 மார்க் கொடுக்குறாங்க. சரியா? பொருத்தமான விடை எழுதியிருந்தாங்க அப்படின்னா இதுக்குமே வந்து முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. சரியா? கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாக்க இதுக்குமே வந்து முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அல்லது கடைசி சாலை பாதுகாப்பை பற்றி ஒரு இந்த கட்டுரை கடிதம் மாதிரி எழுதுவாங்கல்ல, அதுப்பா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரை முடிவுரை போடணும். இடையில வந்து ஒரு 4லேருந்து 5 சப்டாபிக் போடணும். அப்படி போட்டு எழுதியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 8 மார்க் கொடுத்துருவாங்க. 8 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, முன்னுரை முடிவுரைக்கெல்லாம் ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்கப்பா. பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கப்படும். இந்த ஃபார்மேட்டில் தான்ப்பா நம்ம எக்ஸாம் எழுதணும். சரியா? எதுக்கெல்லாம் 1 மார்க் கொடுப்பாங்க, எதுக்கெல்லாம் 2 மார்க் கொடுப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் எக்ஸாம் எழுத கரெக்டாக இருக்கும். நம்ம பாட்டுக்கும் கதைகளை வந்து பேராகிராஃபாக எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே முன்னுரை முடிவுரையெல்லாம் போட்டு தான்ப்பா எழுதணும். போட்டு எழுதினாதான் நமக்கு வந்து அதிக மார்க் எடுக்க முடியும். சரியா? இது எல்லாமே இதெல்லாம் எப்படி எழுதுறது, இதெல்லாம் என்னென்ன படித்தா போதும், எல்லாமே அடுத்தடுத்த லைவ்ல வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற லைவ் கிளாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா மட்டுமே போதும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும்ப்பா. செண்டமே நம்ம போட முடியும். தமிழில் 100க்கு 100 மார்க்கே போட முடியும். எனக்கு படிப்பே வரலை மேம், நான் படிக்கலை மேம் அப்படின்னா கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அட்லீஸ்ட் 90 மார்க்காவது போட முடியும்ப்பா. கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் எல்லா கொஸ்டின்ஸ் நான் எடுக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். சரி, தேங்க்யூப்பா.